ஜெய் விஷ்ணு பிரமா. பூமி கணக்கில் இன்றையோடு முடிஞ்சு வச்சு. பூமியில் அசிங்கம் பண்ணால 4 ஆட்சிக்காரனும் அசிங்கம் பண்ணிட்டான். அதில் 2 ஆட்சி தான் விவசாயம் கணக்கு ஓடிச்சு. 2 ஆட்சியில் பூமியை அழிச்சிட்டான். இப்போ கடைசி அரசியல்வாதி அழித்து நாக்கை 2ஐயும் தொங்க விட்டு ஆட்டு தான். புரியா? தமிழ்நாட்டிலலாம் அரசியல்வாதி 90% போயிடுவான். 10% ஏழை எளிய மக்கள் விவசாயம் பண்ணி சாப்பிடும். கணக்கு போட்டார் இன்றைக்கி. இவனை கட்டணும்ல. இவனை கட்டினா தானே தமிழ்நாட்டில் தானடா 7 ஜென்மம்மா எங்கள் அண்ணனை ஈஸ்வரனை பரமசிவன் பார்வதி குடும்பமே நாசம் பண்ணி வச்சுருக்கிய. எவ்வளவு நாசம் பண்ணி வச்சு ஆட்டத்தில் இருக்க. அந்த ஆட்டத்துக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும்ல. அதான் திரை லோகத்தில் கணக்கு விட்டாச்சு. மானிட பிறவிக்கு. சரியா? மானிட பிறவிக்கு கணக்கு முடிச்சாச்சு. பூமியில் கடவுள் கொடுத்த மானிட பிறவிக்கு சாப்பாட்டு உணவு விவசாயம் கொடுத்தார். எல்லாம் 2ஆம் நம்பராக திருச்சி பாழாக்கி இவ்வளோ கணக்கு போட்ட கணக்கு நீதிமன்றத்தில் எடுக்கலைனா அப்போ நீதிமன்றத்தையும் சேர்த்து கட்டணும்னு கட்டிட்டார். அது மாதிரி நீதிபதி சர்ச்சி மூளையும் நாக்கையும் 2 கை எழுதுல பேப்பரை பிரட்டி பார்க்க எல்லாமே இதையும் சேர்த்து மந்திரத்தில் இன்றைக்கி கட்டிட்டார். முடிஞ்சு வச்சு கணக்கு முடிச்சிட்டார். கணக்கு முடிஞ்சு வச்சு நீதிமான் முடிச்சிட்டார். நீதி அரசர் கணக்கு எழுதார். நல்லா புரிஞ்சுக்கோப்பா. உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு, முக்கால் சத்தியம் எல்லாமே க்ளோஸ். அவ வழக்கறிஞர்கள் பூரா பெட்டிஷனை தூக்கிட்டு போனால் குடும்பம் கந்தல் கோலமாக போய்கொண்டே இருக்கும். இன்று நாளில் இருந்து நீதிமன்ற கோர்ட்டில் தண்டனையே இன்னும் கொடுக்கா. எவ்வளோ பேர் தப்பிச்சு போகிறான். என்ன கணக்கில் கைலாசத்தில் தப்பிச்சு போகிறானே. இவ்வளோ தப்பு கணக்கு கொடுத்த 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு போகிறானே. நாங்களே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோமே. விஷ்ணு பிரமா. அப்போ என்ன? அப்போ கைலாசத்திலே நடக்க அப்படின்னா அப்போ எல்லா மாநிலத்திலும் எப்படி நடக்கு? அதுக்கு தான் முற்றுப்புள்ளி வைக்கார். அப்போ தப்பு செஞ்சவன் தண்டனை வாங்கிட்டு போட்டோம். மீனுக்கு இறையாக போட்டுவிட்டார். கடலில் வீசியாச்சுல. இப்போ கடல் 4 திசையும் இப்போ மிதித்து விடுதார். இப்போ உள்ளே கிறுன்னு நடு ஆழத்தில் சுற்றி கொண்டே இருக்குது. புரியுதாடா? நிலப்பரப்பை விட அதுதான் கூடுதல் கடல் பகுதி. எங்கே வரைக்கும் இருக்குன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால் கணக்கை போட்டார். கடலை மிதித்து விட்டார். இப்போ சுற்றி கொண்டே இருக்கும். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு கன்னியாகுமரி, கேரளா, ஆந்திரா எல்லா நாட்டிலையும், மகாராஷ்டிரா, குஜராத் எல்லா கடல் கொந்தளிப்பும் மும்பையிலேருந்து பயங்கரமாக மிதித்து விடுவார். இப்போ ஏண்டா ஒரு மானிட பிறவி கொசு மாதிரி இருக்க சேட்டியாடா அப்படின்ட்டார். சேட்டை ஆண் பெண்ணும். நீதிமன்ற கோர்ட்டை வாசல்லேருந்து உள்ள வரைக்கும் கட்டிட்டார். பிரதமரை கட்டியாச்சுன்னா ஜோலி முடிஞ்சு வச்சுல. நீதிமன்றம் சேர்த்தே கட்டுதார். எல்லாமே தப்பு கணக்கு ஆடிடுச்சு. எல்லாமே தப்பு கணக்கு ஓடிடுச்சு. இனிமேல் கொடுக்குற குடுப்பில் ஒவ்வொருத்தனையும் தூக்கி போட்டு மிதிப்போம்ட்டார். முக்கால்